2வது ட்ரம்ப் இன்று பாகிஸ்தான் செய்த வேலைகளுக்கு அப்புறம், அதாவது சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி நான் மத்தியஸ்தம் செய்கிறேன், அதை இந்தியா ஏற்கவில்லை. மத்தியஸ்தம் செய்வதற்கு இன்றும் என்றும் என்றென்றும் இந்தியா 3வது நாடை ஏற்காது. ஏனென்றால் அங்கே மத்தியஸ்தம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, இருப்பது வெறும் பாகிஸ்தான் கையில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மட்டும்தான். அதுவும் நம்மளுக்கு கொடுத்தாகணும் அடிப்படையாக. ஸோ அமெரிக்கா என்ன மத்தியஸ்தம் பண்ண போகுது? பிஓகே வந்து இந்தியா கொடுத்துருன்னு சொல்லி மத்தியஸ்தம் பண்ண போதா? ஸோ ட்ரம்ப்பின் நிலை என்பது இப்போ எடுத்திருக்கிற நிலைப்பாடு, ட்ரம்ப் பேசின விதம், ட்ரம்ப்போட செயல்பாடுகள் எல்லாமே பல கேள்விகளை எழுப்புகின்றன. இஸ் ட்ரம்ப் ட்ரஸ்டட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்? இந்தியா எனும் ஒரு வல்லரசு, வளரும் வல்லரசுக்கு உற்ற நண்பனாக அமெரிக்கா இருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அமெரிக்காவோட போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டன, அது நியூக்ளியர் போராக மாறும் என்று அமெரிக்கா கருதியது. 2வது தேவையில்லாமல் ட்ரம்ப்போட குடும்பத்தின் அவர்களின் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த போரை நிறுத்த முயன்றது. என்னால் தான் நின்றதுன்னு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இல்லை நான் பேசினதால் நின்னதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, முன்னுக்கு பின் முரணாக பேசினது ட்ரம்ப்பு. இது மாதிரி நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற வகையில் சைனாவின் செயல்பாடுகள் பாகிஸ்தான் பக்கம்தான் இருக்கின்றன. அது தொடரும்.